Hey guys, welcome to காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. இந்த வாரம் விஜய் டிவில நாய் பிரியர்கள் ஒரு பக்கமும் நாய்களால பாதிக்கப்படுறவங்களும் நாய்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு கருத்து கொண்ட ஒரு மக்களும் கலந்துகிட்ட ஒரு டாக் ஷோ நடந்துச்சு. டாக் ஷோ நடந்துச்சு. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதுதான் இந்த வாரம் சோசியல் மீடியாவில செம்ம ட்ரெண்டிங்கா வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது உச்சநீதிமன்றம் இந்த நாய்களை பத்தின ஒரு தீர்ப்பு சமீபத்துல வெளியிட்டுச்சு. அப்பவே இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் எல்லாம் சோசியல் மீடியால பேசினாங்க. நம்ம சேனல்ல கூட இந்த நாய் பிரச்சனையை பத்தி நான் பிரத்யேகமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில வரும் பாருங்க. அப்போவெல்லாம் கூட மக்கள் மத்தியில ரொம்ப ட்ரெண்டிங்கா போகாத இந்த நாய்களை பத்தின இந்த விழிப்புணர்வு இப்போ விஜய் டிவில நம்ம கோபிநாத் இந்த விஷயத்த கையில எடுத்ததுக்கு அப்புறமா பட்டி தொட்டி எல்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதுல நடந்த சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இப்ப நம்ம பேச போறோம். சொன்னாங்க பாத்தீங்களா, அது இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களுக்கு மட்டுமே எதிர்கொள்ளக்கூடிய சம்பவம் கிடையாது. தினந்தோறும் தமிழ்நாட்டுல எல்லா ஏரியாக்கள்லயுமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் தான். நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே குழந்தைகளுக்கு சின்னதா சைக்கிள் ஓட்டி பழக கொடுக்க முடியல. அவங்க சின்னதா சைக்கிள் எடுத்து தனியா போனாலே நாய்கள் துரத்த ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி தான் நம்ம அவசரமா ரோடுகள்ல போயிட்டு இருக்கும் போதும் ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கோம். அப்ப கூட திடீர்னு நாய்கள் குறுக்க வந்துட்டு நாய்கள் மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சேவ் பண்ண போய் கடைசியில நாம கீழே சரிக்க விட்டு கை காலில் எல்லாம் பிராக்சர் ஆகுறதெல்லாம் தினந்தோறும் நடக்கிறது தான். ஆனா இந்த நாய் பிரியர்கள் பாத்தீங்களா, இந்த நாய்களுக்காக வேண்டி சப்போர்ட் பண்றவங்க இந்த விஷயத்தையெல்லாம் காதல எடுத்துக்கவே மாட்டாங்க. பொருளாதாரத்தையும் நம்ம பார்க்கணும். அது எவ்வளவு பொருளாதாரம் வீணாகுதுன்னு இப்போ 13,75,000 டோஸ் இன்ஜெக்ஷன் போடுறதா சொல்றாங்க. அது எல்லாமே இம்போர்ட்டட் வேக்சின். ஒரு வயல் 179,200 ரூபாய். அரசாங்கம் இதை நாய்க்கடி இல்லாம இருந்தா இந்த செலவை வேற ஏதோ ஒரு உயிர்காக்கும் மருந்துகளை வாங்குறதுக்கு செலவழிக்க முடியும். கால்கள்ல கைகள்ல தசை ஆழமா போய் கடிச்சிருந்தா அதை தெரடின்னு சொல்றப்ப ரேபிஸ் இம்யூனோகுளோபின் ஒரு வேக்சின், அது ஒரு டோஸ் போடணும். அந்த இடத்த சுத்தி தான் போடுவாங்க. அதுக்கு 10,000 இருந்து 20,000 வரைக்கும் செலவாகும். அது இப்ப அந்த டாக்டர் சொன்னார் பாத்தீங்களா, இந்த எல்லா நாய்களுக்குமே அந்த ஊசியை போட்டு அதுக்கு அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய தொகை பார்த்தானாக்கா பல ஆயிரம் கோடிகள் செலவாகும் போல இருக்கு. அதாவது மத்திய அரசாங்கம் மாணவர்களுடைய கல்விக்காக வேண்டிய ஒதுக்கின தொகையவே பாத்தீங்கன்னா 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட்ல ஒதுக்கின தொகையை விட அடுத்த பட்ஜெட்ல பார்த்தானாக்கா சில ஆயிரம் கோடிகள் குறைச்சுதான் ஒதுக்கி இருக்கு. இந்த மாதிரி மக்களோட வாழ்க்கை தரத்தையே மாத்தக்கூடிய கல்விக்கு ஒதுக்கக்கூடிய தொகையவே பணப்பற்றாக்குறையினால பல ஆயிரம் கோடிகள் குறைச்சு ஒதுக்கிடுறாங்கன்னா இந்த நாய்களுக்காக வேண்டிய இத்தனை ஆயிரம் கோடி தொகையை ஒதுக்குறது தேவைதானே? அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய தொகையை விட்டுட்டு பள்ளிக்கூடம் போற மாணவர்களை துரத்திக்கிட்டு கடிக்கக்கூடிய நாய்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடியை ஒதுக்குறதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவைதானே? வீட்டுல இருந்து அபாண்டன் டாக்ஸுமே இருக்கு. பழக்கப்பட்டு ஆனா வீதியில அபாண்டன் பண்ணப்பட்ட நாய்க்கு இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே ஜாஸ்தியா இருக்கு. மெஷர்ட் அட்டாக் கரெக்டா பண்ணுது. அதாவது என் ஆபீஸ் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோடு இருக்குது. அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா பகல்ல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 நாய்கள் அங்கங்க படுத்து கிடக்கும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை அந்த வழியா போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருப்போம். அப்போலாம் அந்த நாயை பார்த்துட்டு நம்ம சும்மா தான் இருக்கும். நான் நைட்டு ரெகுலரா போற ஒரு ரூட்ல அன்னைக்கு தண்ணி பைப் பதிக்கிறாங்க, குழி தோண்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு டேக் டிவர்ஷன் வேற ரூட்ல போங்கன்னு போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலரா போற வழிதானு சொல்லிட்டு அந்த மாற்றுப்பாதை நான் அன்னைக்கு தெரியாம போயிட்டேன். ஒரு 4-5 நாய் துரத்திக்கிட்டு வந்துச்சு பாருங்க. அந்த ரோடு ஏற்கனவே குறுகலான ரோடு, குண்டும் குழியுமா இருக்கு. நான் முறுக்கிக்கிட்டு போனதுல அப்பா நல்ல வேலை, யாரும் குறுக்க வரல, எந்த குண்டும் குழியில கல்லு கட்டிலையும் படல, தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடிட்டேன். ஒருவேளை நம்ம சறுக்கி விழுந்து கை கால் அடிப்பட்டு அப்படியே வழியில இருக்கோம்னு சொல்லும் போது நம்மளால ஒரு அடி நகர கூட முடியாது. 4-5 நாய்கள் சுத்து போட்டுச்சுனாக்கா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நாய்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல மிச்சமான பொருள் எல்லாம் குப்பை தொட்டியில போடாம நாய்கள் சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி வச்சுட்டு போயிடுறானுங்க. அதையும் அது நல்ல தின்னு கொடுத்துக்கிட்டு இரவு நேரங்கள்ல அந்த வழியா போற வரவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு முறைச்சுக்கிட்டும் துரத்திக்கிட்டும் ஏக அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. இதை அந்த வீட்டுக்காரனுங்க எல்லாம் ரசிக்கிறானுங்க போல தெரியுது. இந்த நாய்களை விட்டு இவனுங்களை எல்லாம் ஒரு நாள் கடிக்க வச்சாதான் இவனுங்களை எல்லாம் திருந்துவானுங்க. முறைப்படுத்துறவங்க ரொம்ப கரெக்டா இருக்கு. 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது டாக் ஹேட்டர்ஸ் விட என்னோட ஆளுங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமா படுது. நீங்க டாக் லவ்ங்கிறதுனாலே இன்னொரு டாக் ஹேட்டர் ஆக மாட்டீங்க. இல்ல ஹேட்டர் ரொம்ப கவனமா அந்த வார்த்தையை இப்ப ஒரு சொன்னாரு பாத்தீங்களா, டாக்ஸ் முறைப்படுத்துங்க, டாக்ஸோட தொல்லைகள் இருந்து மக்களை காப்பாத்துங்கன்னு சொன்னாலே உடனே அவங்க எல்லாம் டாக் லவ்வர் ஆயிடுறாங்களாமா, நம்ம எல்லாம் டாக் ஹேட்டர்ஸ் ஆயிருமாமா. நம்ம இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல எல்லாம் ஏதாச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தெருவில் போகக்கூடிய சில நாய்கள் பார்த்தீங்கன்னா திடீர் ஏதாவது கம்பியில போய் மாட்டிக்கும், திடீர் எங்கேயாச்சும் போய் அது கழுத்து மாட்டிக்கும். ஏதாச்சும் சின்னதா சிக்கல்ல மாட்டி இருக்கும் போது யாராச்சும் ஒருத்தர் அதுக்கு மேல பாசம் கொண்டு பரவி கொண்டு வரக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே 2 பேரும் சேர்ந்து அந்த நாயை ஒரு மாதிரி சேஃபா புடிச்சிட்டு அந்த சிக்கல்ல இருந்து அந்த நாயை காப்பாத்தி விட்டுருவாங்க. அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தானாக்கா எக்கச்சக்கமான லைக்ஸ் போட்டிருப்பாங்க, கமெண்ட்ஸ்ல போட்டிருப்பாங்க, குட் சேவ், சூப்பர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெரிய ஹீரோவா தலைக்கு மேல வச்சு கொண்டாடுவாங்க. ஏன் நாமளே அந்த மாதிரியான வீடியோக்களை லைக் பண்ணி கமெண்ட்ல லவ் சிம்பிள் ஹார்ட் போட்டிருப்போம். ஏன் நமக்கு நாய்களே பிடிக்காதா?
நாய்களை வளர்த்துறவங்களுக்கு மட்டும்தான் நாய் பிடிக்கும்னு இல்ல, எல்லாருக்குமே நாய்களை பிடிக்கத்தான் செய்யும். நம்மள தொல்லை பண்ணக்கூடிய நாய்களை கட்டுப்படுத்துங்கடான்னு சொன்னாக்கா வீட்டுல நாயை வளர்த்துறவனுங்க எல்லாம் வந்து தெருவில் இருக்க கூட நாய் கூட சேர்ந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. குழந்தை 3 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 3 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 2 பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. நான் இருக்கிற ஏரியால நடந்து போற பிள்ளைங்க அதிகம். அவங்களால நடந்து மட்டும்தான் போக முடியும். அவங்கள நாய் துரத்தும் போது நாங்க என்ன பண்ணணும்? கடி வாங்கிட்டு இருக்கும்போது நாங்க என்ன பண்ணணும்? இவரு பள்ளிக்கரணையில தான் எதிர்கொண்ட அந்த சம்பவத்தை சொல்றாரு. ஆனா உண்மையை சொன்னாக்கா சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிக்கரணையில மட்டும் பிரச்சனை இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாக்கள்லயும், அதாவது சாதாரணமா லோயர் கிளாஸ் மிடில் கிளாஸ் மக்கள் வாழக்கூடிய எல்லா ஏரியாக்கள்லயுமே ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு இந்த நாய்களால பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு டாக் வந்து பக்கத்துல நம்ம மோந்து பார்த்துச்சுனாலே நம்ம வீட்லயோ நம்மள சுத்தியோ டாக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்மள வந்து ஸ்மெல் பண்ணும். நீங்க சொல்றது எல்லாமே ஒற்றை நாய் மேடம். டாக் வந்து ஸ்மெல் பண்ணுமாமா. நம்ம வண்டியில போயிட்டு இருக்கும் போதோ நடந்து போயிட்டு இருக்கும் போதோ ஒரு வித்தியாசமான ஆக்ரோஷமான நாய் தூரத்துல பார்த்தாலே நம்ம லைட்டா டவுசர் லூஸ் ஆகி அப்படியே டெர் ஆயிருவோம். ஆஹா போறதா வேண்டாமான்னு சொல்லி அங்கேயே நின்றுவோம். இந்த அம்மா சொல்லுது வந்து டாக் வந்து நம்மள அப்படியே மோந்து பார்த்து மோப்பம் பிடிக்குமாமா, நக்கி பார்க்குமாமா. அது பக்கத்துல வந்தாலே நம்ம மிரண்டு ஓட ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஓடினாலே அது துரத்தி வந்து பதம் பார்க்க ஆரம்பிச்சிரும். இந்த அம்மா சொல்றதெல்லாம் நாய்களை வளர்த்துறவங்களுக்கு வேணா லாஜிக்கா இருக்குமே தவிர நாயை பார்த்தாலே பீதியாகக்கூடிய சாதாரண பீப்புளுக்கெல்லாம் இதெல்லாம் சாத்தியமா? 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போயிட்டு நாய் கவிட்டு வந்துருக்கு. சரிங்களா? அந்த குழந்தைக்கு வந்து தன்னை கவுறது நாயும் கூட தெரியாது. அதனால நாய் வந்து ரொம்ப அறிவுள்ளவங்களை பார்த்து அசஸ் பண்ணி இவங்களை வந்து இது நல்லா வரா கெட்ட வரான்னு பார்த்தா கடிக்கும் நீங்க சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அதாவது நாய் வந்து வர்றவங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணுதாமா. அது வந்து இவங்கனால நமக்கு ஆபத்து இல்லைங்கிறத பொறுத்து தான் அந்த மாதிரியான செயல் எல்லாம் ஈடுபடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டெலிஜென்டா இவர் பேசிட்டு இருக்காரு. தொட்டியில படுத்திருந்த ஒரு குழந்தைய போய் கவிட்டு போயிருக்குன்னு சொன்னாக்கா அந்த நாய் எந்த மாதிரியான செயல்பாடு செஞ்சிருக்கு அந்த குழந்தைக்கே கூட தெரிஞ்சிருக்காது தன்னை கவிட்டு போனது ஒரு நாய் தான் சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட பதில் இருக்காது. ஆனா இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லும் போது ஐயோ அப்படியான்னு சொல்லி இவங்களோட ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான அதிர்ச்சியும் இருக்காது. அப்படிங்களா, அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நாய்களுக்காக வேண்டி பறிஞ்சு பேசும்போது எந்த அளவுக்கு அவங்களுடைய கருணை அவங்க மனசுல சுரக்குமோ அதுல ஒரு 2% கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு சுரக்காது. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பார்க்கும்போதுதான் இவங்களோட சேர்த்து நமக்கு நாய்கள் மேலேயே வெறுப்பு வருது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிருக்காங்க. அது மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றாங்க. நீ சொல்றீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லை. உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சுன்னா கட்டுமோ அடிப்போம். அது இல்லைன்னு சொல்றேன். அது செத்துரும் இல்லையா? அதான் இவங்களுக்கு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னாக்கா எல்லா உயிர் டைனோசரையும் நீ ஒன்னாதான் நினைக்கணும், கொசுவையும் ஒன்னாதான் நினைக்கணும், நாயையும் ஒன்னாதான் நினைக்கணும், பேயையும் ஒன்னாதான் நினைக்கணும். எல்லாமே உசுறு தானே. ஆனா இவங்களுக்கு நாயை மட்டும்தான் தனித்துவமா வச்சுக்கிட்டு இந்த கொசு பாச்சான் பெருக்கான் இது எல்லாத்தையுமே இவங்க சப்போர்ட் கூப்பிடுறது. ஆனா இதெல்லாம் இவங்க வீட்டுக்குள்ள பூந்துச்சு வச்சுக்கோங்க, விஷம் வச்சு கொள்ளுவாங்க, அடிச்சு கொள்ளுவாங்க. ஆனா இந்த நாய்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி அதையெல்லாம் துணைக்கு கூப்பிடுறாங்க பாத்தீங்களா. வாதத்துல ஜெயிக்கிறதுக்காக வேண்டி இவங்க என்ன வேணா பேசலாம். ஆனா ரியல்ங்கிறது ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இவங்களால உண்மையாலுமே பதிலே சொல்ல முடியாது. அதுக்குதான் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நபர் வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டாரு. இந்த அம்மா அதுக்கு பதில் கரெக்டா சொல்ல தெரியாம பாருங்க எப்படி எல்லாம் ஒப்பேத்துறாங்க பாருங்க. நம்ம தீர்வு கிடைக்கும். நீங்க எதுவுமே அதுக்கான கருணை அன்பு புனிதம் நீங்க பூசும்போது அதோட இஷ்யூ நம்ம பேச முடியாது, அது தீர்வு கிடைக்காது. இவங்க நேரம் நாயை வச்சு நம்ம பேசும்போது பிரச்சனையை பேசும்போது அது பாத்தீங்கன்னா கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிரிகளும் மதிக்கணும் நீங்க சொல்லும்போது நம்மள இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணவங்களை குற்றவாளி ஆகிட்டு அவங்க தங்களை வந்து புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா? அந்த போலி புனிதம் தான் இஷ்யூவை நான் சொல்றேன். கரெக்டா சொன்னார் பாத்தீங்களா. போலி கருணை இருக்கு பாத்தீங்களா, நாய்களை மட்டும் செலக்டிவா வச்சுக்கிட்டு அதை காப்பாத்துறதுக்காக வேண்டி மத்த உயிர்கள் மேல நாங்க கருணை காட்டுறோங்க போலியா அவங்க காட்டக்கூடிய அதைத்தான் தோல் உரிச்சு காட்டிட்டாரு. உடல் ஊனமுற்று ஒரு என்ன பண்ணும் சார், நீங்கள் நானும் ஓடிடலாம், கல்லெடுத்து அடிக்கலாம், கம்பெட்டு வனவிலங்குகளை சின்ன வயல்ல இப்ப சுத்தமா அழிச்சிருச்சு சார். இவர் டாக்டர் போல இருக்கு, எவ்வளவு அறிவியல் பூர்வமா பேசிட்டு இருக்காரு. அவருக்கு இடையில அவரை பூந்துட்டு பாத்தீங்கன்னா வண்டி போற சவுண்டுனாலதான் குறைக்குதுன்னு சொன்னாக்கா வண்டி சவுண்டே இல்லாம எப்படிப்பா வண்டி ஓடும்? என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது பாருங்க. நாய்க்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறேங்கிறதுக்காண்டி போய் பொது இடங்கள்ல சாப்பாடு கொடுக்குறவங்க யார் யாரு? பயங்கரம். பேசிக் லாஜிக்கல் ரீசன் என்ன, கிட்டத்தட்ட 6 கோடி நாய்கள் திறனாய்கள் இருக்கு. சார்ஸ்னால கனெக்ட் டிஸ்டம்பர் இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30,000 tons ஆஃப் ஃபீக்கல் மேட்டர் வந்து எவ்ரிடே ரிலீஸ் பண்ணுது இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ். இவங்க எவ்வளவு சாப்பிட அதிகமா போறாங்களோ அவ்வளவு அதிகமா கழிவு வெளியிட்டு இருக்கு. அந்த ரேபிஸை தாண்டி மத்த ரவுண்ட் வார்ம் கனெக்ட் டிஸ்டம்பர் மாதிரி. அதாவது இந்த நாய்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, சாப்பாடு போட்டுட்டு அதாவது குப்பையில போற சாப்பாட்டை ஏதோ பெரிய ஜீவகாரணிங்கிற பேர்ல வீட்டு வாசல் இருக்கக்கூடிய நாய்க்கு போட்டு போயிடுறான். அது நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடான்னு தெரியல. அதையும் சாப்பிட்டுட்டு அது கண்ணா பின்னாடி தெரிஞ்சுட்டு போறவங்க கிட்ட எல்லாம் அதோட வீரத்தை காட்டிட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டானாக்கா இவனுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு போடுறாங்களோ அந்த அளவுக்கு அதோட கழிவையும் வெளியேற்றுதாமா. காலங்காத்தால இந்த கார்பரேஷன்ல வேலை செய்யக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து மனுஷங்க போறக்கூடிய குப்பையை அகற்றுறது அவங்களுக்கு ஒரு பெரிய இதா இருக்கு. மனுஷங்களே தாறுமாறத குப்பை தொட்டியில குப்பையை போடுறானுங்க.
அதை கொண்டு போய் அந்த நாய்க்கு தாறு மாறா கிழிச்சு 4 பக்கமும் செதற வைக்கிறது. இது இல்லாம அந்த நாய்களோட கழிவுகளும் வேற, அவங்க அதை கிளீன் பண்ணணும்னு சொன்னாக்கா அவங்க என்ன மனுஷங்களா இல்ல வேற யாரா? இவனுக்கு நாய்க்கு மேல இருக்கக்கூடிய பிரியத்துல கண்டதையும் கொடுப்பானுங்களாமா. அந்த நாய்க வந்து பொது வெளியில கண்ட பக்கம் கழிவுகளை வெளியேற்றி அசிங்கம் பண்ணி வைக்குமாமா. அதையெல்லாம் தங்களுடைய உயிரை பணையை வச்சுக்கிட்டு நாம சம்பளம் வாங்குறோங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட தனிப்பட்ட சுகாதாரத்தை எல்லாம் மதிக்காம அவங்க வந்து அதையெல்லாம் அகற்றணுங்கிறது அவங்களுக்கு தலைவிதியா? இதெல்லாம் நமக்கு தேவைதானான்னு கேட்கிறேன். வந்துட்டாங்க நம்ம அம்மா, இவங்களதான் சோசியல் மீடியாவில வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அம்மா ரெட் நூல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இந்த நாய்கள் பத்தின ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல பார்த்தனாக்கா குழந்தைகள் எல்லாம் போகும்போது நாய் கடிக்குது அப்படிங்கிற கேள்விக்கு எங்க வீட்டுல நாய்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கத்தினாலே அந்த நாய்க்கு ஏதோ சொல்ல வருது, அந்த நாய்க்கு என்னமோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்க ஓடி போய் பார்ப்போம். அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்குவோம். ரோட்ல குழந்தைகள் நீங்க அசால்ட்டா விட்டானாக்கா நாய் கடிக்கத்தான் செய்யும். நாய்கள் கிட்ட ஏன் குழந்தைங்க விடுறீங்க சொல்லிட்டு குழந்தைகளை வந்து குற்றவாளியாக்குற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங்ல குழந்தைங்க வந்து ஸ்பெஷல் கிளாஸுக்கு போறாங்க, டியூஷனுக்கு போறாங்க, என்னென்னமோ கிளாஸ்க்கு எல்லாம் போறாங்க. 24 மணி நேரமும் அந்த குழந்தைக்கு பின்னாடியே அவங்க பெத்தவங்க போயிட்டு இருக்க முடியுமா? குழந்தைங்க ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் பெரிய குழந்தைகளா இருக்க போய் தான் அவங்களை தனியா அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த குழந்தைகளை டார்கெட் பண்ணிட்டு நாய்கள் கடிக்க வருதுன்னு சொன்னாக்கா நாய்களை குற்றம் சொல்லாம அந்த குழந்தைகளை குற்றம் சொல்றாங்க. அந்த குழந்தைகளை வந்து ஏன் நீங்க டியூஷனுக்கு தனியா அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்களையும் குற்றம் சொல்றாங்க. எவ்வளவு வீடியோக்கள்ல பார்த்தானாக்கா அம்மாக்கள் வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அம்மாக்களை விட்டுட்டு அந்த குழந்தைகளை மட்டுமே டார்கெட் பண்ணி துரத்துல கடிக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். எல்லாமே தெரிஞ்சிட்டோம் ஒன் சைடாவே இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது இவங்க மேல சரியான கடுப்பா இருந்துச்சு. அதுக்கு தான் விஜய் டிவி ப்ரோக்ராம்ல வந்து இவங்க பேசுனதுக்கு அப்புறமா அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த அம்மாவை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. வாங்க அம்மாக்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்போம். ஒரு தெருவுல இருந்து நாயை எடுத்து கொண்டு போய் இன்னொரு தெருவுல விட்ட லப்புன்னு சொல்ற இதே ஜனங்கள் வந்து நம்ம நாட்டு சீதோஷ்ண தட்பவெப்ப சூழ்நிலை ஒத்துக்கொள்ளாத நாய்களை எப்படி இறக்குமதி பண்றாங்கன்னு கரெக்டான பாயிண்ட். ஒரு அமெரிக்கன் ஒரு ஜெர்மன் நாய்க்கு எப்படி வருது? அதுக்கு அங்கேயே ஒரு குற்றம் நடந்துதான் இவங்க வாங்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி சட்டத்தை எங்கெல்லாம் நம்ம மீறமோ அங்கெல்லாம் வரும். கரெக்டான பாயிண்ட் சொன்னாரு பாருங்க. அதாவது வீடுகள்ல வளர்த்தக்கூடிய நாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வெளிநாட்டு நாய்கள் தான். ஜெர்மன் செப்பர்டு, புல்லு, என்னமோ சொல்றாங்க, வாய்க்கு நோயாத பேரெல்லாம் வச்சுட்டு நாய்கள் வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த நாய்கள் எல்லாமே வெளிநாட்டுல பிறந்த நாய்கள், வெளிநாட்டு நாய்கள். இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தெருநாய்கள் பார்த்தானாக்கா இந்திய நாய்கள், நாட்டு நாய்கள் சொல்றோம் பாத்தீங்களா? இதே மாதிரி இந்த நாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊரோட தட்பவெப்ப நிலைக்கு சீதோசன நிலைக்கு வாழ பழகி இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க வச்சிருக்கக்கூடிய வெளிநாட்டு நாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த நாடுகள்ல பிறந்த நாய்கள் வந்து அந்த நாட்டோட தட்பவெப்ப நிலை, குளிர் சீதோசன நிலை இதுக்குத்தான் வாழ பழகி இருக்கும். ஆனா அதோடைய அழகு, ஸ்டைலு, அதோட லுக்கை எல்லாம் பார்த்துட்டு இவங்க எப்பவுமே இந்த ஒரு எலைட் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா தங்களை வந்து மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான ஆட்களை காட்டிக்குவாங்க பாத்தீங்களா? அதுக்காக வேண்டியே இந்த நாய்களை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த நாய்களுக்கு நம்ம நாட்டோடைய இந்த சீதோசன நிலை ஒத்துக்குமா, தட்பவெப்ப நிலை எல்லாம் அதுக்கு சூட் ஆகுமாங்கிறத பத்தி எந்த விதமான கவலையும் இல்லாம அதோட லுக்கு, அதோட ஸ்டைலு, அதோட அழகு அதெல்லாம் வச்சு தங்களை ஒரு கெத்தா காட்டிக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் கொண்டு வராங்க. இதுவே வந்து ஒரு கிரிமினல் குற்றம் தான். ஆனா இதை பத்தி பேசினானாக்கா அதையெல்லாம் மடை மாட்டிட்டு மறுபடியும் இவங்க தெருநாயோட வாழ பிடிச்சு நிமித்த ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. நாயுடைய கழிவுகள்ல பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு யாரும் சொல்ல ஒரு பெரும் சுகாதார பிரச்சனை உண்டாக்குது நகரத்துல. பொதுவா இந்த நாய்களை பத்தி பேசும்போது இந்த நாய்கள் போற வரக்கூடிய மக்களை எல்லாம் கடிக்குது, துன்புறுத்துது, இதனால நோய்கள் பரவுது அப்படின்னு தான் நம்ம காமனா பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு டாக்டர் பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா சொல்றாரு. இந்த நாய்கள் வெளியேற்றக்கூடிய இந்த கழிவுகள்னால போர் வாட்டரே கெட்டு போகுது, அதனால கூட மக்களுக்கு லூஸ் மோஷன் மாதிரியான நோய்கள் எல்லாம் பரவுது. சாதாரண மாத்திரைகள் கொடுத்தா கூட அது கண்ட்ரோல் ஆகாம ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த மாதிரி ஒரு பெரிய செலவு வச்சாதான் அதுல இருந்து நம்ம குணமாய் வர முடியும்னு சொன்னாக்கா நாய்கள்னால மறைமுகமா எவ்வளவு பிரச்சனைகள் பாரு மனுஷங்களுக்கு. எனக்கும் நாய்க்கு உள்ள புரிதல் அவ்வளவுதான். என்னையும் ஒரு டைம் நாய் கடிச்சிருக்கு, நான் வண்டியில போகும்போது எனக்கு குறுக்க பார்த்து எனக்கு கீழே தள்ளி இருக்கு. அதுக்காக நான் இந்த நகரத்துக்கு நாயே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம தலைவர் வந்து நாய்க்கும் அவருக்கு இருக்கக்கூடிய பாண்ட் என்ன கேட்டானாக்கா வீட்டுல மிச்சமாகிற சாப்பாட்டை கொண்டு போய் வாசல்ல போட்டு வராம அதை நாய் சாப்பிடுமா. அதாவது நாயை வந்து இவர் ஒரு டஸ்ட்பின் மாதிரி தான் நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த குப்பையை கொண்டு போய் தூரமா கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுறதுக்கு வீட்டு வாசல்ல போட்டானாக்கா அந்த நாய் சாப்பிட்டு அப்படியே நம்ம போகும்போது வரும்போது வாழாட்டிக்கிட்டு இருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய குப்பையும் சரியாயிருங்கிற ரேஞ்சுக்கு தான் இவர் பேசிட்டு இருக்காரு. நாய் லவர் பாத்தீங்களா எந்த அளவுக்கு நாயை நேசிக்கிறாருன்னு. உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. அதை விட முக்கியம் இந்தியாவில தமிழ்நாடு தான் நம்ம இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. இந்த இடத்துல பர்சனலா எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும். உக்கடம் ஏரியாவில் ஒரு வெல்டிங் சென்டர் இருக்கு. நம்ம ஃபிளெக்ஸ் போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கறனால அங்க வெல்டிங் பண்றதுக்கு ஃப்ரேம் எல்லாம் ஆர்டர் கொடுக்கறதுக்கு போவேன். ஒரு நாள் காலையில நேரமா அர்ஜென்டா தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த ஃப்ரேம் கடைக்காரர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படியே சரி ஸ்கூலுக்கு குழந்தைகளை விட்டுட்டு அப்படியே சீக்கிரமா வந்துருங்க, நானும் காலையில நேரமா வந்துருவேன்னு சொன்னாரு. நான் அடிக்கடி அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் அங்க சுத்திக்கிட்டே இருக்கும். நான் உட்கார்ந்து இருக்கும்போது என் கால் கையோட எல்லாம் போய்கிட்டு வந்துட்டு எல்லாம் இருக்கும்.
அந்த நாய் அங்கே இருக்கிற நாய் அமைதியான நாய் தான். அதனால அந்த நாயை பத்தி எனக்கு எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை. நாய்கள் மேல எனக்கு குறிப்பா பயமே இல்லாம இருந்துச்சு. ஒரு நாள் நான் அவர் சொன்ன நேரத்துக்கு அங்க போயிருந்தேன். அப்ப பார்த்தா எனக்கு அந்த நாய் அங்க இருந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. எனக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இது, நம்ம ரெகுலரா வரும்போது போகும்போதெல்லாம் பார்த்தா நம்ம கால் கையோட கை கடியோட எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நாய் தானே இது ஏன் நம்மளை பார்த்து இப்படி வித்தியாசமா கத்திட்டு இருக்கு சொல்லி போட்டு எனக்கு ஒன்றும் புரியாம நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில அந்த வெல்டிங் கடைக்காரர் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா அந்த இறக்கத்துல ஒரு 10 மீட்டர் இறங்கி அப்படியே டவுன்ல போன ஒரு கடைக்கு அவரோட பைக்குக்கு பின்னாடி உட்காந்துட்டு நானும் போயிட்டு இருக்கேன். ஆஹா வசமா கிடைச்சான்டான்னு சொல்லிட்டு நாம ரெகுலரா பாத்துட்டு இருக்கிற அந்த நாய் தான் திடீர்னு ஓடி வந்து என் மேல ஒரு பாய் பாய்ச்சிருச்சு. என்னை பைக்ல இருந்தே தள்ளி கீழே விட்டுருச்சுன்னா பாருங்க, அது பண்ணி மாதிரி இருக்கும் அந்த நாய், நல்ல சைஸ். எனக்கு கை காலெல்லாம் பதறிடுச்சு. நான் கீழே வேற வந்துட்டேன். என் மேல பாஞ்சு பராண்ட வருது. கையும் காலையும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு உதறி ஐயோ அம்மா சொல்லி நாயை விட வெறித்தனமா நான் கத்துறல. அந்த பைக்ல இருந்து சரிஞ்சு அவர் டக்குன்னு எணிச்சிட்டு வந்து பக்கத்துல ஒரு குச்சியோ கல்லோ ஏதோ இருந்துச்சு. அந்த நாய்க்கு வச்சு ஒரு தட்டு தட்டுனதுல அந்த நாய் என் மேல ஒரு கடியை போடுறதுக்கு முன்னாடி அவர் என்னை காப்பாத்திட்டாரு. அப்பா அந்த நாயோட அந்த ஸ்மெல்லு எனக்கு அப்படியே நல்ல மூக்கல நாசியில ஏறிடுச்சு. அதுல இருந்து எந்த நாயை பார்த்தாலுமே எனக்கு பயமா இருக்கு. அதனாலேயே நான் நைட் நேரங்கள் எல்லாம் கொஞ்சம் லேட்டா கடையை சாத்திட்டு போயிட்டு இருந்தவன் ரோட்ல இருந்து நாய்களுக்கு பயதே இப்ப நான் சீக்கிரமாவே கடையை சாத்திட்டு போயிடுறேன். அன்னைக்கு அந்த நாய் பராண்டி விட்டதுல கை காலால வேலை வந்து போய் நம்ம ஜிஹெச் பக்கம்ங்கிறதுனால உடனே பைக் எடுத்து அடிச்சு கட்டிட்டு ஓடி போய் ஜிஹெச்ல போய் ஊசியை போட்டு அதுக்கப்புறமா வாரம் தொடர்ந்து வந்து நீங்க ஒரு 5-6 ஊசியை போடணும்னு சொல்லிட்டு அந்த ஊசியை போட்டு அந்த ஒரு 2 மாசமா சாப்பாட்டுல எல்லாம் பத்தியம் இருந்துட்டு எப்பா அந்த நேரத்துல நான் ரொம்பவே பேஜாராயிட்டேன். நான் ஓரளவுக்கு ஸ்டெடியா இருக்கேன், நம்ம கொஞ்சம் கை கால் திடகாத்திரமா இருக்குங்கிறனால அன்னைக்கு அந்த நாய்க்கடியில இருந்து தப்பிச்சேன். பக்கத்துல ஒருத்தர் நமக்கு ஹெல்ப்பும் பண்ணாரு. நமக்கு இன்னும் கொஞ்சம் ஏஜ்டா இருந்தாலோ இல்ல நம்ம ரொம்ப சின்ன வயசா இருந்து நம்ம கொஞ்சம் பலகீனமான ஆளோ இருந்தாலோ கண்டிப்பா அந்த நாய்கிட்ட இருந்து செமக்கடி வாங்கியிருப்போம். இந்த மாதிரி கரகம் பிடிச்ச நாய்கள் எல்லாம் தான் உடச்சுக்கட்டுன்னு சொல்றோம். ஆனா இந்த அப்பார்ட்மெண்ட் நாய்கள் தான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி குறைச்சிக்கிட்டு இருக்குன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கடுப்பு தான் ஆகுது. தெரு நாய் தான் சார் கடிச்சு 6 வீக் வரைக்கும் டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கடிச்சு செகண்ட் வீக் ஒரு அங்கிள் இறந்தாரு. ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்ப நம்ம என்ன ப்ரிகாஷன் நம்ம பண்ணணும், அந்த நாய்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்காம மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே பொதுவா சொல்றது. கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே, இதுக்கு மத்த கொசுக்கும் மருந்து தெளிக்கிறீங்க. கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒண்ணா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே, நாய் மனுஷன் ஒண்ணா சார்? ஆக்சுவலி இந்த மாதிரி விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வருத்தங்களை எல்லாம் காதுலயே வாங்காம அது ஒரு செய்தியா கடந்து போயிட்டு அதெல்லாம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நடக்காதுங்கிற திமிர்ல ரொம்ப அலட்சியமா அந்த விஷயத்த மைண்டுக்கே கொண்டு போகாம இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த விஷயத்தோட தீவிரத்தை செவனிலேயே அரைஞ்ச மாதிரி உரைய வைக்கிறதுல நம்ம கோபிநாத் கில்லாடி. இந்த விஷயத்துல இவரை ஒரு விளிம்பு நிலை மக்களோட வக்கீல்னு கூட சொல்லலாம். இல்ல ஏன்னா நாங்க வந்து அப்ப குடிச்சிட்டு போகும்போது நாங்க ஏன் ஸ்டாப் பண்ணினோம் அப்படின்னா ஒரு 10 நாய் போச்சுன்னா ஏபிசி பண்ணுங்க அந்த தெருநாய் எல்லாம் எங்க நாயின்னு சொல்றாங்க. அந்த தெருவே அவங்களோட தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த நாய்களுக்கெல்லாம் ஊசியை போட்டு திரும்பி வந்து எங்க கிட்டே விட்டுறாங்கன்னு சொன்னாக்கா எப்படி அந்த தெருவுல விடணும்னு சொல்றாங்களா இல்ல இவங்க வீட்டுக்குள்ள விடணும்னு சொல்றாங்களா? ஒருவேளை அந்த தெருவுல போறவங்களுக்கெல்லாம் அது தொந்தரவு கொடுக்குது, அதனால அந்த நாய்களை எல்லாம் எங்க வீட்டுக்குள்ள வந்து விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டானாக்கா சரியா இருக்கும். பொதுவா இருக்கக்கூடிய அந்த ரோடுகள்ல இருந்து விட்டு போட்டு இவங்க மட்டும் ரொம்ப சேஃப்டியா ஒரு அபார்ட்மெண்ட் வீட்டுல கேட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுல ஒதுங்கி உட்காந்துக்குவாங்களாமா. வெளியே போகும்போது கெத்தா கார்ல ரொம்ப க்ளோஸ்டா சேஃப்டியான ஒரு வாகனத்தை போய்க்குவாங்களாமா. அந்த வழியா போகக்கூடிய சாதாரண நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வந்து 2 வீலர்லயும் நடந்தும் போவாங்களாமா. அவங்கள துரத்தி கடிச்சானாக்கா இந்த அம்மாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையாமா. அதுக்கு என்ன சார், அது எங்களுக்கு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு கண் துடைப்புக்கு ஒரு இது சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த அம்மா. பாவம் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மார்னிங் கிளீனிங் போறாங்க, மறுபடியும் வந்து ஆஃப்டர்நூன் வராங்க, ஈவினிங் வராங்க, என்கிட்ட வந்து அழுறாங்க, மேடம் நாங்க எவ்வளவுதான் மேடம் கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு. நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. நம்ம வீடுகள்ல நம்மளால உருவாக்கப்பட்ட குப்பைகளையே நம்மளே ரொம்ப அருவருப்பா தான் அப்படியே ஒரு கவர்ல போட்டுட்டு கொண்டு போய் முகம் சுடிச்சிட்டு போய் அந்த குப்பை தொட்டியில வீசிட்டு வருவோம். அதுக்கே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அந்த குப்பைகளை எல்லாம் அகற்றி சுகாதார பணியில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அந்த வேலை எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மனுஷங்க போடக்கூடிய அந்த குப்பைகளையே அவங்க கிளீன் பண்றது ஒரு கஷ்டமான வேலைன்னு சொன்னாக்கா இந்த நாய்கள் பண்ணக்கூடிய அந்த கழிவுகளையும் சேர்த்து தான் தாங்களும் அதை கிளீன் பண்ணணுங்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையோட உச்சண்டா சாமி. கார்பரேஷன் நம்பர் கொடுத்தாங்க சார். கொடுத்த உடனே கால் பண்ண உடனே கார்பரேஷன் வந்தாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நாங்க ரூம்ல இருந்த பெட்ரூம்ல இருந்து கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க அடிக்கூடாதுன்னு இருந்தோம் சார். அந்த நாய்க்கு வேற இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது. எங்க ஹால்ல சுத்திட்டு இருக்கு, ஹால்ல கத்திட்டு இருக்கு சார் அந்த நாய். நாங்க என்ன சார் பண்ணுவோம் சொல்லுங்க. ஐயோ பாருங்க, ஏரியாக்கள் அதிகமாயி குப்பை தொட்டிகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருந்தானாக்கா தெருக்கள் அதிகமாயி இப்ப தெருக்கள் கூட அதுக்கு பத்தாம வீடுகளுக்குள்ளேயே போற ஆரம்பிச்சுன்னா பாருங்க.
வீட்டுக்குள்ள குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போது குழந்தைகளே வந்து அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு நடுவீட்டுக்குள்ளேயே இதோட அட்டகாசம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னானாக்கா, இதுக்கு மேலையும் இது சம்பந்தமா அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னானாக்கா இது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா தான் மாறும். இதையெல்லாம் தயவு செய்து இந்த நாய்ப்பிரியர்கள் புரிஞ்சுக்குங்கப்பா. இந்த யூடியூப்ல இந்த ஃப்ரண்ட் லைன் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா நம்ம உமாவதி அண்ணன், அவர் கூட இந்த சர்வதேச மாஃபியா, சர்வதேச சதி இதையெல்லாம் பத்தி நிறைய வீடியோக்கள் போடுவாரு. இவங்களை எல்லாம் பேசுறதை கேட்கும்போது அதெல்லாம் உண்மையா தான் இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதாவது இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் அதிகரிச்சு மக்களை எல்லாம் கடிச்சு குதறினா தான் இந்த நாய்களுக்காக வேண்டி போடக்கூடிய தடுப்பூசி மருந்துகள், அப்புறமா இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னு தயாரிக்கக்கூடிய மெடிசின் எல்லாமே நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த மருந்து கம்பெனிகள் எல்லாம் தான் இந்த நாய்களுடைய அராஜகமும் இந்த நாய்களுடைய அட்டாக்கும் இதனால் ஏற்படக்கூடிய இந்த நோய்கள் எல்லாம் அதிகமா இருக்கணும், அதன் மூலமா இந்த மருந்துகளை எல்லாம் தயாரிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல்களுக்கு சப்ளை பண்றது, அப்புறமா இந்த நாய்களுக்கு தடுப்பூசி தயாரிக்கிறதுங்கிற பேர்ல, அது இல்லாம இந்த நாய்களுக்குன்னு தனியா இப்போ லேட்டஸ்டா நிறைய உணவு வகைகள் எல்லாம் வருது, அதுக்குன்னு தனியா விளம்பரங்கள் வருது, அதுக்குன்னு சினிமா நடிகைகள் எல்லாம் மாடலிங்கா வர்றாங்க. இது ஒரு பெரிய பிசினஸா இருக்கும் போல இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மைய காரணியா இருக்கிறது இந்த நாய்கள், அப்புறமா இந்த தெருநாய்களா தான் இருக்குது. அதனால இந்த தெருநாய்கள் எல்லாம் ஒழிச்சானாக்கா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணிகம் பாதிக்கப்பட்டுரும். அதனால இந்த தெருநாய்களை எல்லாம் அப்படி ஜீவ காருண்யம், சமூக சேவை அப்படிங்கிற பேர்ல இதையெல்லாம் தொடர்ந்து இயங்க விடணும். இதன் மூலமா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்ல தொடர்ந்து லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேண்டியே இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யறாங்களோன்னு நமக்கே ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. கரெக்ட் தான், ஒரு சின்ன குழந்தைய ஒரு 7-8 நாய்கள் வந்து சுத்து போட்டானாக்கா அந்த குழந்தையோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கும். எனக்கு ஏற்பட்ட ஒரு பர்சனல் அனுபவத்தை சொன்ன பாத்தீங்களா, ஒரே ஒரு நாய், இதுக்கும் கூட எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தாரு. அந்த நாய் என் மேல பாஞ்சதுக்கே கை காலெல்லாம் வில வளர்த்து போயிருச்சு. அந்த நாயோட வாசி என்னோட நாசியில ஏறி அதுல இருந்து எந்த நாயை பார்த்தாலுமே எனக்கு பயமா இருக்கு. பொதுவா நான் ஆபீஸ் முடிஞ்சு லேட்டா வீட்டுக்கு போகும்போது ரோடுகள் அங்கங்க நாய்கள் உட்கார்ந்துருக்கும், நடு ரோட்ல கூட நாய் உட்கார்ந்துருக்கும். என்னடா இந்த நாய் இப்படி நடு ரோட்ல உட்கார்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாயை அப்படியே உரசுற மாதிரியே தான் நான் போவேன். அப்போலாம் எனக்கு பயமே இருக்காது. ஆனா இன்னைக்கு எங்கேயாச்சும் தூரமா ஒரு நாய் அப்படி இருந்தா ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாலே பைக்கில் வந்து அப்படியே ஸ்லோ பண்ணிடுறேன். ஆஹா அது எதா பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி நாய்கள் மேல வந்து பய உணர்வு ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. நாய் குறுக்க வந்து நாய் மேல விடக்கூடாதுன்னு என்னென்ன பண்ணோம் அங்க பாருங்க எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாருங்க. 6 வயசு பையன் அவர் தன்னுடைய சொந்த ஆட்டோவில் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. குறுக்க வந்து அந்த நாயை காப்பாத்துறதுக்காக வேண்டி வண்டியை திருப்பி இருக்காரு. பள்ளத்துல விழுந்து அந்த பையன் இறந்து போயிருக்கான். 6 வயசு பையங்க வளர்ந்து பெருசாகி தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த இடத்துக்கு கொண்டு போவான்னு சொல்லிட்டு எந்த அளவு கற்பனையோட மனுஷன் வாழ்ந்திருப்பாரு. பிறந்து 6 வருஷமா அந்த குழந்தை எவ்வளவு ஆசையா பாசமா பாராட்டி சீராட்டி வளர்த்திருப்பாரு. ஒரு நாயினால் அந்த குழந்தை உயிர் போயிருக்குன்னு சொன்னாக்கா அந்த வழியெல்லாம் சோகத்திலேயே சோகம், புத்திர சோகம் சொல்லுவாங்க. உண்மையாலுமே அந்த மனுஷன் வந்து ரொம்ப பாவங்க. இத அவர் ஒரு செய்தியா சொல்றத கேட்கறதுக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது வந்து அவருக்கு எவ்வளவு ஒரு வலியை வேதனை கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தன்னோட மகனோட உசிரே ஒரு தெருநாயானதான் போச்சுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறமும் கூட பாத்தீங்களா அவர் வந்து அப்படியே ரொம்ப கோபத்தோட உச்சிக்கெல்லாம் போய் இந்த நாய்களை எல்லாம் ஒழிச்சு கட்டணும், இந்த நாய்களை எல்லாம் சாகடிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் கொடுமையான வார்த்தைகளை சொல்லாம ரொம்பவே பொறுப்புணர்ந்து தான் சொல்றாரு. இந்த நாய்களால மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதனால இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருந்து இந்த நாய்கள் அகற்றணும்னு சொல்லிட்டு எவ்வளவு புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு பக்குவமான பேச்சு பேசுறாரு பாருங்க. நாயினால நேரடியா பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனே இந்த அளவுக்கு பொறுப்புணர்வோட பேசுறாரு. ஆனா இந்த நாய்களால எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாம நாங்க வெளிநாட்டு நாய்களை வளர்த்துறோம், அதுக்கு சப்பக்கட்டா இந்த தெருநாய்களும் எங்களுக்கு வேணும், ஒருவேளை இந்த தெருநாய்களை எல்லாம் அழிச்சு ஒழிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டு நாய்களை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்களோங்கிற உள்ளூர் இருக்கக்கூடிய ஒரு பயத்தினாலேயே இந்த தெருநாய்களுக்கு பின்னாடி அலைகிறாங்களே பாத்தீங்களா, மனசாட்சி இல்லாம. அதாவது குழந்தைகளை கடிச்சு குதர்ந்தாலும் பரவாயில்ல, குழந்தைக்கு செத்தாலும் பரவாயில்ல, அது எங்களுக்கெல்லாம் வருத்தம் தாங்கன்னு சொல்லிட்டு சும்மா கண் துடைப்புக்காக வேண்டி ஒரு அறிக்கை விடுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி போலியான வார்த்தைகளை பேசிக்கிட்டு ஜீவகாரணியம் பேசக்கூடிய இவங்களுக்கு முன்னாடி தன்னுடைய குழந்தையோட உசுறு போனாலும் பரவாயில்ல, இந்த நாய்களை எல்லாம் அழிச்சு ஒழிக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை, மனுஷங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இந்த நாய்கள் இருந்தாலே போதும் சொல்லக்கூடிய இந்த மாதிரி மனுஷங்க தான் பெரிய மனுஷங்க. பையன் வந்து ரோட்ல நின்னா அப்புறம் இந்த வீட்டுல இருந்து ஒரு 3 வீடு தள்ளி ஹஸ்கி, அப்புறம் ராக்குலரு, பாக்ஸர், பயங்கரமான நாய்களாச்சு இதெல்லாம். நாய்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு வக்கு இருந்தானாக்கா நாயை வளர்த்துங்க, இல்லனாக்கா அந்த நாய்கிட்டே கடி வாங்கி நீங்களே செத்து போங்க. அதை விட்டுட்டு உங்களுடைய கண்ட்ரோலையும் மீறி தெருவில் போகக்கூடிய மக்களை எல்லாம் அட்டாக் பண்ற அளவுக்கு ஏட்டா விட்டுறீங்க. ஏன்டா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே கிடையாதுடா. இன்ஜெக்ஷன் எல்லாம் போடணும்னு சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க நாக்கு வைத்து பார்க்கல, நல்லவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னோம். ஸ்கூல் போகல விடல. அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா வாயிலிருந்து ஒன்றை போடலாம் வச்சுட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் காட்டுது. ஹாஸ்பிட்டல் பேட்ச்ல ஹாஸ்பிட்டல் உள்ள எடுக்க மாட்டாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வரக்கூடாதான் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் உள்ள வரது பயப்படுறாங்க. இல்ல இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க. ட்ரீட்மெண்டே கொடுக்க வரமாட்டாங்க டாக்டர்ஸ்.
ஏதாச்சும் ஒரு பாதிப்பு சொன்னாக்கா அடிச்சு கட்டி டாக்டர்கிட்ட தான் ஓடுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களே ஐயோ வராதிங்க, இதெல்லாம் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கை விரிச்சானாக்கா என்னதான் பண்றது சொல்லுங்க. ஒரு பெத்த பையன் இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கும்போது பெத்த தகப்பனால என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்துல அவங்களுடைய மனசு எப்படி துடிச்சு போகுங்கிறதெல்லாம் இந்த நாய்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய இந்த நாய்களுக்கெல்லாம் புரியுமா? அதாவது கொரோனா பாதிக்கப்பட்ட மனுஷனாலேயே இன்னொரு மனுஷனுக்கு பாதிப்புன்னு சொன்னா அவங்களையே தனிமைப்படுத்தி வச்சிடறாங்க. அந்த நேரத்துல ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனவங்க எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனுஷனாலேயே இன்னொரு மனுஷனுக்கு பாதிப்பு வருது, அவனுக்கு வித்தியாசமான ஒரு நோய் தொட்டு இருக்குன்னு சொன்னாலே அவங்களையெல்லாம் ஒழிச்சு கட்டுறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, நாய்கள்னாலையும் இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னு சொன்னாக்கா, ஏன்டா மனுஷ உயிர் முக்கியமா நாய் உயிர் முக்கியமா? நான் ஒரு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர், நான் ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன் சார். நான் ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன். ஒரு 60,000 பாப்புலேஷன் வச்சுக்கோங்க சார். ஒரு நாளைக்கு காலையில கிட்ஸ் சார், காலையில 8 மணில இருந்து 9 மணி வரை ரொம்ப பிஸியா இருக்கும். பிஎஸ்சி எல்லாம் ஸ்கூல் போற குழந்தைங்க. ஒரு ரேபிஸ் வந்து 96% பிரைமரி கேசஸ் ஒரு எமர்ஜிங் டிசீஸா வந்துட்டு இருக்கு. அதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்க மாட்டீங்க. எங்க குழந்தைங்க என்ன தலையெழுத்தா, நீங்க எல்லாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கு நாங்க வேக்சின் போட்டு கண்டிப்பா கண்டிப்பா இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, இவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட நர்ஸா இருக்காங்க, இவங்களுக்கு தான் இதோட சீரியஸ்னஸ் தெரியும். நான் சொன்ன பாத்தீங்களா, என்னை ஒரு நாய் புறாண்டி விட்டு நான் ஜிஹெச்சுக்கு போய் அந்த மாதிரி ஊசி போட போனப்ப அங்க போய் நான் ஐயோ அம்மா நம்ம நாய் இந்த மாதிரி பண்ணிருச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமான பீதியில போய் அங்க நான் கியூ நின்று இருக்கிறேன். எனக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தா நிறைய பேர் நின்று இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட பாதிப்பானவங்களுக்கு மட்டும்தான் ஊசி போட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தானாக்கா என்ன மாதிரியே நிறைய பேர் நின்று இருக்காங்க. ஸ்கூல் பசங்க நின்று இருக்காங்க, சின்ன பொண்ணுங்க நின்று இருக்காங்க. என்னடா கேட்டானாக்கா எல்லாத்தையுமே நாய் கடிச்சிருக்காமா. அட பாவிகளா, நம்மளுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரே ஒரு தடவை தான் நாய்கிட்ட இந்த மாதிரி நம்ம ஒரு பாராட்டு வாங்கியிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நின்று பார்க்கும்போது தான் தெரியுது டெய்லி எத்தனை மக்களை வந்து இந்த மாதிரி நாய் வந்து துரத்திக்கிட்டு இருக்கு, கடிச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இந்த நாய்களால பாதிக்கப்பட்ட அந்த துறைக்கு தினந்தோறும் எத்தனை மக்கள் வருவாங்க. அப்படிங்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்மையாலுமே புரிஞ்சிருக்கவங்க இந்த மாதிரியான செவிலியர்கள் தான். இவங்களுடைய பேச்சை கேட்டாவது நீங்க எல்லாம் கொஞ்சம் திருந்துங்கடா. இந்த அம்மா தான் அம்மோ வந்துட்டாங்க. இந்த அம்மா நாய்கள் மேல பாசம் காட்டுறோங்கிற பேர்ல இந்த அம்மா பண்ணக்கூடிய அட்ராசிட்டிகள் எல்லாம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஐயோ நான் அப்படி பேசல இப்படி பேசல, நான் பேசுனதை திருச்சி வெளியிட்டுட்டாங்க, ஃபுல் வீடியோ வெளியிட்டா தான் நான் பேசுனது என்ன புரியும் சொல்லிட்டு என்னவெல்லாமோ முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த அம்மா ஏற்கனவே நாய்கள் மேல பிரியங்கிற பேர்ல யூடியூப் சேனல்ல நாய்கள் வந்து அப்படித்தான் கிடைக்கும், குழந்தைகளை வளர்த்துக்கிற நீங்க தான் குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டாலா பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. சரி வாங்க நீயா நான் இந்த அம்மா என்னதான் பேசுன்னு கேட்போம். இவங்க பேசுற ஸ்டைல் எப்படி இருக்கு பாத்தீங்களா. அதாவது ஒரு குடும்பத்துல நாய்களால பாதிக்கப்பட்டு காயமடைஞ்சிருந்தாலோ குழந்தைகளோட உயிரே போயிருந்தாலோ அந்த விஷயத்த கேட்கும் போது நமக்கே எவ்வளவு பதப்பதைக்குது, மனசு எவ்வளவு வருத்தப்படுது. ஆனா இவங்க பேசுறது பாத்தீங்கன்னா அதெல்லாம் இந்த அரசியல்வாதி அறிக்கை விடுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அதெல்லாம் வருத்தம் தான் சார், அதுக்காக வேண்டி நாமும் துன்பம் தான் படுறோம், துயரம் தான் படுறோம், அது இருக்கட்டும் சார் சொல்லிட்டு போற போக்குல அதை அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. நாங்க உங்களுக்காக மெனக்கிட்டு 1 மணி நேரம் உட்கார்ந்து எப்படி டாக் ஐடென்டிஃபை பண்றது, அது எப்படி நாங்க கோச்சிங் போறதுன்னு நாங்க என்ன கோச்சிங் சார் போட முடியும். நாய்கள் கிட்ட எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம ட்ரைனிங் எடுத்துக்கணுமாமா, நாம கோச்சிங் போய்க்கணுமாமா. ஏன்டா டேய் இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. டெய்லி 1 hour கிளாஸுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு கேட்டாங்க, அதுக்கே மாசம் 10,000 15,000 சொல்றாங்க. மனுஷனோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வருங்கால தலைமுறைகளை எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்றதுக்கு தேவையான அடிப்படை கல்விக்கே மாசம் ஒரு 1000 500 செலவு பண்ண கூட முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு நடுத்தர குடும்பத்து மக்கள் இருக்காங்க. இவனுக்கு பாத்தீங்கன்னா நாய்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக வேண்டி நம்ம ட்ரைனிங் போகணுமாமா, நம்ம கோச்சிங் போகணுமாமா. ஏன்டா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்காடா. Still I'm single because I feel that நான் அந்த 4-legged animals என் குழந்தைங்க நினைக்கிறேன். தப்பா சார்? மேடம் இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க, எங்க இல்ல போங்க போங்க மேடம் மேடம் தன்னோய் போல் போட்டுறாங்க, எங்க எல்லாருக்குமே தெரியும். உடனே அப்படி சென்டிமெண்டலா அது நாய்கள்னு சொல்லாதீங்க, அது எங்க குழந்தைகள்னு சொல்லிட்டு. குழந்தையும் நாயும் ஒன்னாகுமா? ஏன் மிருகம் மிருகம் தான், மனுஷங்க மனுஷங்க தான். இந்த பொது அறிவு கொஞ்சம் எல்லாத்தோட மனசுக்குள்ள இருக்கணும். என்னதான் உங்களுக்கு ஜீவகாருண்யம் நீங்க வளர்க்கக்கூடிய அந்த மிருகங்கள் மேல ரொம்ப அன்பு செலுத்தினாலும் அது மிருகம் தான், அது ஒருபோதும் மனுஷங்களாகாது, அது குழந்தைகளுக்கு ஈடாகாது, இணையாகாது. பிள்ளைங்க கடிக்கிறது, பெரியவங்களை கடிக்கிறது எல்லாம் உங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டதற்கு நான் நிஜமாவே வருத்தப்படுவேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த திமிர்த்தனமான பேச்சுக்கு தான் இந்த அம்மாவை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது உங்க குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சா அதுக்கு நாங்க வருத்தப்படுற சார்னு சொல்லிட்டு என்னமோ அந்த ஒரு ஸ்டைல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா. அவங்க அந்த வருத்தப்படுறேன்னு சொல்லி சொல்லக்கூடிய துணியில ஏதாச்சும் வருத்தம் தெரியுதா? ஏன் அவங்களுடைய கருணை ஏதாவது வெளிப்படுதா? ஆனா பாருங்க ரோட்ல போறவங்களை கடிக்கக்கூடிய நாய்களை வந்து பிடிக்கிறோம்னு சொன்னாக்கா ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஏதோ
இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை வறுக்கட்டாம யாரும் புடிச்சிட்டு போனாங்க எப்படி பதறி துடிப்பாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த அம்மா. ஒரு வண்டி ஒரு இடத்துல வேற இடத்துல மாத்தி வச்சப்போ இது வரைக்கும் இல்லாத பிரச்சனை திடீர்னு பார்த்தா ஒரே ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. கொண்டு போய் சர்வீஸ் கொடுத்தப்போ சொன்னாங்க ஒரு ராக் செத்து போய் கலந்தது. ஏமா நாய்கள் மட்டும்தான் உசுரா, எலி எல்லாம் உசுறு இல்லையா? ஒரு எலி போய் இவங்களுடைய காருக்குள்ள பூந்து ஏதோ கடிச்சு கடைசியில் எலி செத்து போயிடுச்சாமா. ஒரு உயிருக்கு ஈடா எத்தனை கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் அது கண்டிப்பா சமமாகாது. அதாவது செத்து போனது ஒரு எலியாகவே இருந்தாலும் அந்த எலியோட உயிரை நீ எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணாலும் திரும்ப கொண்டு வர முடியுமா? இவங்கதான் ஆரம்பத்துல சொன்னாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு, இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிருக்குமே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உரிமை இருக்கு, இந்த உலகமே எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானதுங்கிற ரேஞ்சுக்கு ஜீவகாரணியம் பேசிட்டு இருந்தவங்க இவங்க காருக்குள்ள புகுந்து ஏதோ உயர கடிச்சு விட்டு கடைசியில ஒரு எலி செத்து போச்சுன்னு சொன்னே எவ்வளவு கடுப்பாகிறாங்க, எவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க பாருங்க. அந்த எலியோட உயிர் உயிர் கிடையாதா? இப்ப புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. இவங்க குறிப்பா நாய்களை பத்தி மட்டும், நாய்களோட உயிர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்ற உயிர்களை எல்லாம், குறிப்பா மனுஷங்க உயிர்களை கூட அவங்க ஒரு துச்சமா தான் மதிக்கிறாங்கன்னு. ஏன் எலியோட உயிரெல்லாம் உங்களுக்கு உயிர் இல்லையா? ஒரு செத்து போன எலிக்கு எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணாலும் திரும்பவும் உங்களால உயிர் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. ரோட்ல போற நாய்களால மனுஷங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாக்கா அவங்க அழுகுதான் செய்வாங்க. அவங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் தான் அவங்க இவ்வளவு சத்தமா பேசுறாங்க. ஆனா அதை நீங்க உணர்ந்த மாதிரியே தெரியலையே. ஒரு மனுஷனோட அழகு. படவா கோபி வந்திருக்காரு பாருங்க. ஏன் நம்ம தலைவரை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடும் போது இது நாய்களை பத்தி சீரியஸான பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு தெரியாம ஏதோ கலக்க போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சியோட ஜட்ஜு நினைச்சு வந்துட்டாரு போல தெரியுது. தலைவன் வந்துட்டு நாய்களுக்கு சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல எக்கு தப்பா வாயை கொடுத்து நம்ம கோபி வச்சு செஞ்சு விட்டாரு. வாங்க என்னன்னு பாப்போம். நான் பக்கத்து தெருல இருந்து வரேன். இப்ப என்ன கத்து கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு, தமிழ்நாடு தன் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். பக்கத்து தெருவுல இருந்து கண்டிப்பா கடிக்குமாமா. எவ்வளவு தெனாவட்டா சொல்றாரு பாத்தீங்களா? பக்கத்து தெருவுல இருந்து வரவனே தேவையில்லாம எதுக்கு கடிக்குதுங்கிறதுக்காக வேண்டிதான் இப்ப கவர்மெண்ட் அதெல்லாம் புடிச்சு எங்கேயாச்சும் அடைக்கணுங்குது. புரிஞ்சுதா? இவர் வந்திருக்காரு, நாய் கூப்பிடுறாரு. நகரத்துல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்பு. நாய் பிரியரோட பேச்சு எப்படி இருக்கும் பாத்தீங்களா? நமக்கு 2 தெருவு தாண்டி இன்னொரு தெருவில் இருக்கக்கூடிய நம்ம உறவினரையோ நண்பரையோ பார்க்கணும்னு போறோம். இங்க திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம், இல்லைனாக்கா நம்ம காலையில நேரமா எங்கேயாச்சும் கிளம்ப வேண்டி இருக்கும், அவசரத்துக்கு ஒரு பணம் தேவைப்படுது, அந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொன்னாக்கா நம்ம அந்த நேரத்துல போகத்தான் செய்வோம். திடீர்னு அந்த வீட்டுக்கு ஏதாச்சும் தேவைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நம்ம போகத்தான் செய்வோம். நாம வசிக்கிற வீட்டுல இருந்து 2 தெருவு தாண்டி அடுத்த தெருவு போறதுக்கு அந்த நேரத்துல நீ ஏன் போறேன்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் சட்டமே கூட நம்மளை தடுக்க முடியாது. ஆனா பாருங்க, இந்த நாய்கள் நம்மளை தடுக்குமாமா. அதுக்கு பயந்துகிட்டு அந்த நேரத்துக்குலாம் நம்ம போக கூடாதாமா. இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு பாருங்க நம்ம படவா கோபி. இவர் என்ன சொல்றது, சென்ஸோட தான் பேசுறாரா? ஏன் நைட்டு நாம 2 தெருவு தாண்டி இன்னொரு வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு தேவைக்கு போறோம்னு சொன்னாக்கா இந்த நாய்களுக்கு பயந்து போக கூடாதுன்னு சொல்றானாக்கா இந்த உலகம் நாய்களுக்கானதா நமக்கானதா? நாய்கள் மேல பாசம் காட்டுறோங்கிற பேர்ல அறிவே இல்லாம பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இதுக்குதான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில இவங்களையெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி அந்த ரோட்ல பாதுகாப்பு ஏற்பாடு வேணும்னு சொன்னாக்கா சிசிடிவி கேமரா வைங்க, எல்லா வீட்டுக்காரங்களும் சேர்ந்துட்டு அங்க ஒரு செக்யூரிட்டி அலாட் பண்ணுங்க. அவங்க கொடுக்காத பாதுகாப்பியா இந்த நாய்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது? இந்த நாய் பிரியர்கள் இந்த நாய்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பிளஸ் பாயிண்டா இதையும் ஒண்ணு சொல்லிக்குவாங்க. அதாவது திருடர்கள் தடுக்குது, நாய்களை ஒழிச்சிட்டானாக்கா திருடர்கள் அதிகரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. திருடர்களை தடுக்க வேண்டிய வேலை காவல்துறையோட வேலை, அது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய அரசாங்கத்தோட வேலை, அது நாய்களோட வேலை கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க. சரியா? அதேதான். இப்ப இதுக்காக நான் கடி வாங்கிருக்கேன்னா நீங்க கேள்வி கேட்கணும். கேட்கல, நான் கண்டிப்பா கடி வாங்கிருக்கேன். இல்ல கடி வாங்கிருக்கேன், நான் மட்டும் இல்ல என் மனைவியே வாங்கிருக்காங்க கடி. ஆனா நான் கடி வாங்கணும் மருத்துவமனைக்கு போறோம். இத்தனை கடி வாங்கிட்டும் திருந்தலையே பாஸ். தெருவுல போற நாய்களோட பிரச்சனையை இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி பூதாதாரப்படுத்தி எந்த விஷயத்த மக்கள் கிட்ட முக்கியத்துவம் கொடுத்து பேச வைக்கணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு தெரு நாய்களோட பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேச வைக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான எலைட் பீப்புளுக்கு கீழ்த்தட்டு மக்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் காதலே வாங்காம இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் செவிலே ஒண்ணு விட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க இப்படி தெரிஞ்சுக்கணும்டான்னு சொல்லிட்டு உணர்த்துவதில் உணர வைக்கிறதுல ஏழைகளோட வக்கீலா தான் நம்ம கோபிநாத் செயல்பட்டு இருக்காரு. அவருக்கு நம்மளுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். என்ன கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோவை நம்ம கண்டினியூவா போட்டோம்னாக்கா காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் வருங்கிறனால முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது சம்பந்தமான என்னுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இந்த நாய் சம்பந்தமான ஒரு வீடியோவையும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க.
இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும்.